ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பிளான் பண்ணி ஒரு ட்ரிப்பை பண்ணியிருந்தா கூட இப்படி ஒரு ட்ரிப் எங்களுக்கு அமைஞ்சிருக்காது. ஆமாங்க, நாங்கள் சடனாக போட்ட இந்த ட்ரிப்பில் நாங்கள் நினச்சி பார்க்க முடியாத நிறைய இடத்த நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். அதாவது ரோட் ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸில் ஆரம்பித்து டீப்பான வில்லேஜில் வயக்காட்டுக்கு நடுவில் ஒரு வீட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, பசுமாட்டோட பாசத்தில் ஆரம்பித்து மக்களோட நேசம் வரைக்கும் இப்படி வில்லேஜ் வாழ்க்கையை சந்திச்ச நாங்கள் சாப்பாடுல இருந்து சரிஞ்சு விழுற அருவி, போட்டிங்கு, ஆத்தோரத்தில் பொரிச்ச மீன் அப்படின்னு ஆபத்தான திம்பம் மலைப்பாதை வழியா டிபெட்டியன் வில்லேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்பவும் அழகான ஒரு வில்லேஜுக்கு நாங்க டிராவல் பண்ணோம். அங்க இருக்கக்கூடிய மொனாஸ்ட்ரியை விசிட் பண்ணிட்டு அவங்களுடைய கல்ச்சரை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய உணவையும் நல்லா டேஸ்ட் பண்ணிட்டு அவங்களுடைய கலைப்பொருட்கள் நிறைஞ்ச ஷாப்பிங்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு எப்பா முடியலடா அப்படின்னு சத்தியமங்கலத்திலிருந்து ஊட்டி வழியா போற வழியெல்லாம் என்னெல்லாம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே அங்க இருந்து நிறைய ஆபத்துகள் நிறைஞ்ச அடர்ந்த காடான முதுமலை வழியா மைசூருக்கு நாங்க இறங்கணும். மடியில உட்கார்ந்தபடியே மைசூர்ல மறக்க முடியாத மெமரிஸ் நாங்க கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அங்க பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள் இருக்கு. அந்த இடத்தெல்லாம் ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் அவ்வளோ ஹாப்பியா சந்தோஷமா as a ஃபேமிலியா நாங்க ஒன்னா சேர்ந்து இந்த ட்ரிப்பை செம்மையா என்ஜாய் பண்ணோம். இந்த என்ஜாய்மெண்ட் எங்களோட மட்டும் இருந்தா பத்தாது, இதை உங்களுக்கும் நாங்க ஷேர் பண்ணணுன்றதுனால நாங்க வீட்டுல இருந்து ஆரம்பிச்சு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தது வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு எபிசோடா உங்களுக்கு டெடிகேட் பண்ண இருக்கோம். இந்த எல்லா எபிசோடையும் என்ஜாய் பண்றதுக்கு மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு கல்லெல்லாம் இருக்குங்க பாருங்க. நைட்டு வந்து டார்ச்சை பிடிச்சிக்கிட்டு வயக்காட்டுக்கு நடுவில் போகணும். ஹரி ஹரி உம்முஞ்சு காட்டாரி, ஹரி உம்முஞ்சு காட்டு, டார்ச் லைட்டில் காட்டுறா. அது வருங்க, இதுதான் சரி கீழே பார்த்தோம். இப்படி நாங்கள் கும் இருட்டில் எங்கே கிளம்பி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர் முடிக்கிறதுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். நாங்கள் சத்தியமங்கலம் போகிறதுக்கு முன்னாடியே சென்னையிலேருந்து சர்ச் பண்ணி பார்த்ததுல சத்தியமங்கலத்தில் இந்த மதுரை பாண்டியன் மெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கிரேவி வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. ஸோ யூடியூப்பில் இருக்கக்கூடிய ரிவ்யூஸில் எல்லாத்துலேயும் பார்த்ததுல நல்ல டேஸ்டான ஒரு கிரேவி, அப்புறம் வந்து நல்ல ஃபுட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. அதனால் இந்த மெஸ்ஸை விசிட் பண்ண கிளம்பிட்டோம். நான் இந்த மதுரை பாண்டியன் மெஸ்ஸுக்கு ஏற்கனவே மத்தியான டைமில் போய் விசிட் பண்ணி கேட்டிருந்தப்போ அவர் சஜஸ்ட் பண்ண டைமிங் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 6 o'clock வாங்க, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ஃபேமிலியாக ஜாலியாக உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால இந்த டைமை நாங்கள் ப்ரிஃபர் பண்ணி நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த மெஸ்ஸை பற்றின ரிவ்யூ வந்து நம்ம சாப்பிட்டு, அதுவும் உண்மையான ரிவ்யூ வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்ல போகிறோம். எங்களோடவே சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மெயின் ரோட்டில் எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரங்கநாதர் ஆட்டோ ஸ்பேர்ஸ்ல இருக்குது. ஸோ அதுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரீட் தான் இந்த ஸ்ட்ரீட்டு. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம போனோம். லெஃப்ட் சைடில் வண்டி நிறுத்தியாச்சு, வாங்க போவோம். ஃபுல்லாக இருக்குது. வெயிட் பண்ணுறேன். நாங்கள் உள்ளே வந்து இந்த மெஸ்ஸை பார்த்ததில் இது ஒரு வீடு மாதிரி தான் இருந்தது. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு 2 டேபிள் போட்டு அது உள்ளே வந்து மக்களை உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபீல் வந்து எனக்கு அது உள்ளே கிடச்சிது. ஸோ நானும் என் ஃபேமிலியும் வந்து அவங்ககிட்ட கேட்டு ஒரு இடத்த பிடிச்சி நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்தாச்சு. ஸோ கொஞ்சம் டைம் ஆகுது அவங்க வந்து நமக்கு சர்வ் பண்ணுறதுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களையும் கவனிக்கணும், நம்மளையும் கவனிக்கணும் அப்படின்னால கொஞ்சம் டைம் எடுத்தது. அதனால நாங்கள் வந்து வாழை இலையோடு உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்தில் நாங்கள் ஆர்டர் பண்ண பரோட்டா வந்துருச்சு. எதனால் நாங்கள் பரோட்டா ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெரைட்டி ஆஃப் கிரேவி வந்து நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மட்டன்லேயே பார்த்தீங்கன்னா தலைக்கறி கிரேவி இருக்குது, அப்புறம் வந்து மட்டன் கிரேவி இருக்குது, அப்புறம் போன்லெஸ் கிரேவின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி வாத்து கறியோட கிரேவி இருக்குது, முயல் கறியோட கிரேவி இருக்குது. இந்த மாதிரி நிறைய கிரேவி இருக்குது. ஸோ அந்த கிரேவியை ஸ்பெஷலாக நான் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்தது. அதனால தான் நாங்கள் முதல்ல பரோட்டா ஆர்டர் பண்ணி அந்த பரோட்டாவுக்கு ஒரு 4 வெரைட்டி ஆஃப் கிரேவியை வந்து ஆர்டர் பண்ணி டேஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம். பரோட்டா கொண்டு வந்த கையோடையே எங்களுக்கு வந்து கிரேவியும் வர ஆரம்பிச்சிது. முதல்ல பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி வச்சார், அதுக்கப்புறம் தலைக்கறி கிரேவி வச்சார், அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு வச்சார், அதுக்கப்புறம் முயல் கறி, அதுக்கப்புறம் வாத்துக்கறி. இந்த எல்லா கிரேவியும் நமக்கு டேஸ்ட்டுக்காக வந்துருச்சு. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா நாங்கள் எடுத்து ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் எல்லா கிரேவியுமே நல்லா அழகாக பெப்பர் போட்டு நல்ல ஒரு வாசனையோடையும் சாப்பிட்றதுக்கு ஒரு காரைக்குடி சிக்கன்லாம் எப்படி சாப்பிடுமோ அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் நல்ல ஒரு மசாலாவோட எல்லா கிரேவியுமே இருந்தது. தாராளமாக சாப்பிடலாம், ஒரு நெஞ்சு கறிப்பு இல்லை, எதுவுமே இல்லை, நல்லா அழகாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. இதை தாண்டி எனக்கு மட்டன்னா வந்து அவ்வளோவா பிடிக்காது.
ஏன் அப்படின்னா அதில் கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்கனால நான் அவ்வளோ எடுத்து சாப்பிட மாட்டேன். எனக்கு கொழுப்பு ஸ்மெல் வந்தாலும் சரியாக சாப்பிட மாட்டேன். ஆனால் இங்கே சாப்பிட்ட இந்த மட்டன் கிரேவியும் தலைக்கறி கிரேவியும் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கொஞ்சம் கூட எனக்கு அந்த கொழுப்பு ஸ்மெல்லே வரல. அதனால நான் அதை ஊற்றி சாப்பிட்றது கொஞ்சம் கூட தயங்கவே இல்லை, நல்லாவே சாப்பிட்டோம். செம்மையாக சாப்பிட்றோம். நான் என்ன குழம்பு ஊற்றணும்னு தெரியல, ஆனால் அந்த ஊற்றின குழம்பு நல்லா இருக்கும். மூளை இருக்கா? நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்த இந்த டைம்லேயே நிறைய பார்சல் வெளியே போகிறத நான் பார்த்தேன். நிறைய பேர் வந்து பார்சலாக வாங்கிட்டு போகிறாங்க. இட்லியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், பரோட்டாவாக இருக்கட்டும், எல்லாமே பார்சல் நிறைய போயிட்டே இருக்குது. இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்றவங்களோட அவங்களுக்கு வந்து நிறைய போகுது. ஸோ இந்த பார்சல்லாம் பார்க்கவும் எனக்கும் இட்லி சாப்பிடணும் அப்படின்னு ஆசை. சரி, நான் இட்லி சொன்னேன். இட்லி பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி ரொம்ப பெருசாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. அதுவும் இந்த கறி குழம்போடு வச்சு சாப்பிட்றதுக்கு சும்மா அம்சமாக இருந்தது. இந்த மாதிரி கறி குழம்பு வந்து நான் மார்னிங் டைமில் ஒரு இடத்துல சாப்பிட்ருக்கேன், இட்லி கறி குழம்பு. அதை விட இது இன்னும் நல்லாவே இருந்தது சாப்பிட்றதுக்கு. டேஸ்ட் உண்மையிலேயே நல்லா இருந்ததுனால நானும் என் ஃபேமிலியும் கொஞ்சம் கூட தயங்காமல் நல்லா ஹெவியாக சாப்பிட ஆரம்பித்தோம். ஓவராலாக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தோசை, பரோட்டா, சப்பாத்தி, இட்லி இப்படின்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லா வெரைட்டியான குழம்புகளையும் டேஸ்ட் பண்ணிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு இந்த போட்டி மட்டும் பிடிக்காது, அதனால போட்டி குழம்பு மட்டும் நான் டேஸ்ட் பண்ணல. மற்ற எல்லாமே ரொம்ப அழகாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. என் பசங்களுக்கு வந்து இது தேங்காய் சட்னி இதெல்லாம் பிடிக்கும்ன்றனால கொஞ்சம் கூட தயங்காமல் தேங்காய் சட்னியை வாங்கி அடித்து ஃபுல்லாக குழப்பி அடிச்சு விட்டோம். அது வந்து இட்லியா இல்லை தேங்காய் சட்னியான்னு சொன்னால் கூட நம்ம அது அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டோட வந்து நல்லா அழகாக சாப்பிட்டு பசங்க என்ஜாய் பண்ணாங்க. ஃபைனலாக திருச்செந்தூர்லாம் ஹோட்டல்லாம் நம்ம இலையை சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்து போகணும் இல்லையா, அதே போல் தான் இங்கேயும் அதே ட்ரெடிஷ்னல் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால நாங்கள் சாப்பிட்ட இலையை நாங்களே கொண்டு போய் அங்கே போட்டுட்டு பில்லிங்காக அங்கேருந்து கிளம்பியாச்சு. ப்ரைஸு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியான ஃபுட்டாக இருந்தது. தாராளமாக இந்த ப்ரைஸ் நம்ம கொடுக்கலாம். ஸோ என்ன ப்ரைஸுன்றது நீங்கள் டேரெக்டாக போய் சாப்பிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பார்சல் போகுது அப்படின்றப்ப உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த அளவுக்கு வந்து அது காஸ்ட்டு ரொம்பவும் கம்மியாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் கொடுக்குறாங்க அப்படின்றது. ஸோ ஓவராலாகவே இந்த ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐயா சாப்பாடு சூப்பராக இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. பரோட்டா, கறி, சிக்கன் குழம்பு எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். அண்ணா வாத்து யார் கட்டுங்க? வாத்து யார் கட்டுங்க? சூப்பர். இப்போ சொன்னீங்களா, அதை சொல்லுங்க. அது உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, டேடிக்கு வந்து சொல்லப்போனால் மட்டன் அவ்வளோ பிடிக்கவே பிடிக்காது. மேபி அவர் வந்து அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாரா என்னன்னு தெரில. அப்படி பிடிச்சிருக்குதுன்னா வீட்டில் நம்ம தலைக்கறி செய்கிறோம், மட்டன் வாங்கி செய்கிறோம், உங்கள் அப்பா அன்றைக்கி சாப்பிட சொல்கிறோம். நல்லா இல்லைன்னு சொன்னார்னா முடிஞ்சது கதை. பொதுவாக வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து மட்டன் பிடிக்காது. ஆனால் நான் சாப்பிட்டதில் எனக்கு நல்லா இருந்தது. அப்பாவுக்கு எப்படின்னு தெரில, எனக்கு அப்பாவுக்கு பிடிக்காது. ஏன்னா ஆரிஃபும் கிரேவி தான் சாப்பிட்டாங்க. கிரேவி எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஆனால் பொதுவாகவே மட்டன் சாப்பிட மாட்டாங்க ஆரிஃப் அப்பா. நான் பரோட்டா ஃபேட் ஜாஸ்தின்றதுனால அவங்க மட்டன் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. பரோட்டா 2 பரோட்டா ஒரு வாய் இது சாப்பிட்டேன், நல்லா தான் இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். நன்றி. மட்டன் குஸ்காவா, தலைக்கறி பாயாசா, தேங்க்யூ. சீரியஸாகவே வந்து எனக்கு அந்த மட்டனோட கொழுப்பு இல்லை அதில், அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் ஒய்ஃப் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. நான் வந்து மட்டன் சாப்பிடுவேன், பட் அது எனக்கு ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது இல்லைன்றனால அவ்வளோ சாப்பிட்றது. பட் ஆனால் இங்கே சாப்பிட்ட மட்டன் கிரேவிலே எனக்கு அந்த ஒரு கொழுப்பு ஸ்மெல்லே வரல. மோஸ்ட்லி வந்து பெப்பர் நல்லா இருந்தது, பெப்பரை போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ அனுஷாக்கு வந்து மூக்கிலலாம் ஒரு அளவுக்குலாம் இதாக இருந்தது. உண்மையிலே சாப்பாடு வந்து நல்லா இருந்தது. நல்லா பரோட்டா கூட இப்படி கிரேவி வச்சு சாப்பிட்டது வேறு லெவல் அம்சமாக இருந்தது. தாராளமாக சாப்பிட்லாம். ஹோம்மேட் ஃபுட்டு மாதிரி தான் இருக்குது. தாராளமாக சாப்பிட்லாம். ஆமாம், நம்ம நல்லா கவனிச்சார். நல்லா இருந்தது, ஃபுட் நல்லா இருந்தது. அவ்வளோதான் மக்களே. நீங்கள் இன்கேஸ் சத்தியமங்கலம் போகிறீங்க அப்படின்னா நிச்சயம் இந்த மெஸ்ஸில் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே எங்களுக்கு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். அடுத்து நாங்கள் எங்கே போய் சாப்பிடலாம் அப்படின்றதையும் எங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணுங்கள். நாங்கள் போய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்றத டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து ஃபீட்பேக்காக நாங்கள் வந்து வீடியோவாக போடுறோம். சத்தியமங்கலத்துலேருந்து அடுத்து நாங்கள் எங்கே போகணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதும். அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீச் பண்ண ஆரம்பிச்சிடும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நாங்கள் ஃபேமிலியாக உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ, பாய்.